ஜூன் 9 காலையில் பல கதைகளை கடந்துட்டு அடுத்து பீமநாயக்கனூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு நிச்சயதார்த்த மேக்கப் பண்ணுறதுக்கு கிளம்பியாச்சு. ஈவினிங் 5 மணிக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னனால அதுக்கு முன்னாடியே அவங்க சொன்ன பிளேஸ்க்கு போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பெரிய காடு, ஆள் நடமாட்டமே இல்லை, ஒரே ஒரு கோயில் நடுவில். அதுக்குள்ளே பொண்ணோட பேர் சொல்லி கேட்ட உடனே அந்த ரூமில் போய் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே நம்ம அங்கே வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொண்ணு நைட்டு 10:30 ஆயிடுச்சு, அப்பவும் வரல. அந்த கவலை மனசுக்குள்ளே கொஞ்சம் கூட வராமல் ஏதோ டூருக்கு வந்த மாதிரி அப்படி சொல்லி சுற்ற ஆரம்பிச்சாச்சு. 10:30க்கு மேலே சமையல்காரங்க ஒரு ஆட்டோவில் இறங்கினாங்க. அப்போ தான் கொஞ்சம் உயிரே வந்தது. அப்பாடா, இந்த கோயிலுக்குள்ளே நாங்கள் மட்டும் தான் உலாவிட்டு இருக்கோம்னு பார்த்தா இப்போ ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க டீமுக்காக அவங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம தான் போன வேலையை செய்யாமல் உலாத்திட்டே இருந்துட்டு அவங்க பர்மிஷன் கேட்காம போயிட்டு இலையை எடுத்து உட்காந்தாச்சு. அவங்க உடனே நம்ம போன உடனே ரொம்ப நல்லாவே கவனிச்சு சாப்பாடு பரிமாறிட்டு நம்மளையும் சாப்பிட வச்சு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பொண்ணு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க வந்த உடனே, அக்கா நீங்கள் எங்கடா பொண்ணு இன்னும் வரலன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுருவீங்களோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேங்க்கா அப்படின்ட்டு. நிச்சயதார்த்தம் வீட்லேயே முடிஞ்சிருச்சுக்கா அப்படின்னு சொன்னோடனே ஓகே மேக்கப் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லைக்கா இப்போ ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம், நீங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. கடகடன்னு முடிச்சு விட்டு பொண்ணு ஃபோட்டோ ஷூட் அனுப்பிட்ட உடனே கரண்ட் போயிருச்சு. சரின்னு ஃபோன் டார்ச் எடுத்து ஆன் பண்ணி எடுத்த வீடியோ தான் இது. மேக்கப் முடிச்சுட்டு நான் போய் ரெஸ்ட் எடுக்க போயாச்சு. பொண்ணு தான் பாவம் கிட்டத்தட்ட ஒரு 2:30 வரைக்கும் ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு கையோட போய் குளிச்சுட்டு நேராக முகூர்த்த மேக்கப்புக்கு உட்காந்துட்டாங்க. ரெஸ்ட் இல்லாமல் அடுத்த மேக்கப்புக்கு உட்காந்தாலும் அவங்க ஃபேஸ்லையும் சரி அவங்களுடைய பேச்சிலையும் சரி கொஞ்சம் கூட டயர்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கவே இல்லை. எங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி அவங்க ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க. ஜென்ரலாக நாங்கள் தான் பிரைடு கிட்ட அந்த மாதிரி பேச்சு கொடுத்துட்டு இருப்போம். பேமெண்ட்டுக்காக நம்ம நிறைய கால்ஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்படி ஒரு விஷயமே அங்கே நடக்கல. ஏன்னா நான் பேக் பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்க ஒரு தூது விட்டுட்டாங்க. அவங்க அம்மா வர சொல்லி அவங்க முறையாக பழம் வெத்தலை இதெல்லாம் வச்சு அவங்க கையில் அமௌண்ட் கொடுத்தாங்க. பயங்கர ஷாக்கிங். ப்ளஸ் நாங்கள் ஆல்ரெடி வேறு நல்ல ஒரு பாண்டிங்கில் பேசிகிட்டு இருக்கோம். அது ஒரு மாதிரி இன்னும் டச்சிங்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பாட்லேயே இன்னொருத்தங்க நீங்கள் மறுபடியும் பீமநாயக்கனூர் வரணும், என் பொண்ணுக்கு நீங்கள் தான் மேக்கப் பண்ணணும்னு சொன்னோன்னே இன்னும் டபுள் ஹாப்பி.